ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓடும் குதிரை சாடும் குதிரை இந்த மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி ட்ராமா. இந்த படத்தில் ஹீரோவோட பேர் ஏபி மேத்யூ, ஹீரோயினோட பேர் நிதி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வீட்டில் இவங்களுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் கல்யாணங்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட் நிதி எபியை பார்க்க அவரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவர்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்த ஒரு கனவை பற்றி சொல்கிறாங்க. அந்த கனவில் எபி கல்யாண கெட்டப்பில் ஒயிட் அல்வா மாதிரி இருக்க ஒரு குதிரை மேலே அவர் வந்ததா நிதி சொல்வாங்க. இப்போது கல்யாணத்தில் அவர் அதே மாதிரி குதிரை மேலே வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ டைம் 2:30 AM காலையில் இவங்களுக்கு கல்யாணம். இந்த டைமில் குதிரை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு எபி சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி நிதி இருக்க மாட்டாங்க. குதிரை வரலனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அவங்க சொல்வாங்க. வேறு வழியே இல்லாமல் எபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒயிட் அல்வா மாதிரியான ஒரு குதிரையை நைட்டோட நைட்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ காலையில் கல்யாணம் நடக்க போது அங்கே எபி இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க கனவில் வந்த மாதிரியே அந்த ஒயிட் அல்வா மாதிரியான குதிரையில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. எபியோட அப்பா அவர் ஒய்ஃப் இறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாரு. எபிக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அன்றைக்கே அவரும் சாகிற பிளானில் இருப்பார். அவர் ஒய்ஃப் கிட்டே போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவாக இருக்கும். கல்யாணத்தில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் குதிரையோட கண்ணில் படுறப்போ அது இரிட்டேட் ஆகும். திரும்ப திரும்ப அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ அந்த குதிரை மிரண்டு ஒரு ஜம்ப் பண்ணும். அப்போ அது மேலே இருந்த எபி கீழே விழுந்து அவரோட தலையில் பலமாக அடிபட்டிருக்கும். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. இதை கேட்ட எபியோட அப்பா அவரோட பிளானை இப்போ தள்ளி வச்சுட்டு எபியை பார்க்க வருவார். தலையில் நல்லா பலமாக அடிபட்டதுனால இப்போ எபி கோமாவுக்கு போயிட்டதா டாக்டர் சொல்வார். அவர் கோமாவில் இருந்து 1-2 நாளில் திரும்பி வரலாம், 1 வீக் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலான்னு டாக்டர் சொல்லியிருப்பார். டெய்லி நிதி வந்து கோமாவில் இருக்க எபி கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பல மாதம் ஆகியும் அவர் கோமாலேருந்து திரும்பி வரமாட்டார். அதனால் நிதி வீட்டில் அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிதியும் வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி எபி கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவர் போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் கலட்டி டேபிளில் வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் கோமாவில் இருந்த எபிக்கு கேட்டுட்ருக்கோம். அவங்க போன அப்புறம் கோமாலேருந்து எழுந்துருவார். ஆனால் அவர் பழைய மாதிரி திரும்ப நடக்கவே நிறைய டைம் ஆகிடும். அவர் முழுசாக சரியாகிறப்போ தான் நிதிக்கு வேறு பையன் கூட என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கு எபியும் போவார். அங்கே எபியை பார்த்த நிதி மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இனிமேல் இவங்க 2 பேர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுது, அதை இவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எபியும் நிதியும் ஃபஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க, இவங்களோட லவ் ஸ்டோரி என்ன, நிதி அவங்களோட லைஃப் பார்ட்னராக யாரை சூஸ் பண்ண போகிறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.